ஏட்டி காமாச்சி, இன்னைக்கு உங்க அண்ணன் அவளுக்கு கல்யாணம் தானே, நீ போலைய? போகணும் போகணும், என்ன செய்ய, போய் தொலையணும். ஏன் ரொம்ப சடைச்சிக்கிற? மாப்பிள்ளை தான் சூப்பரா இருக்காரு இன்ஸ்பெக்டர், உனக்கு என்ன கஷ்டம்? நம்ம வீட்டுக்கு வர வேண்டியவன் வேற வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டாளேன்னு வேதனை தான். நம்ம மருமவளுக்கு என்ன குறை? ஆ, கவர்மெண்ட் அதிகாரி மனசுல வச்சுக்க. அவங்கவுங்க ஆந்தாங்க அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். தம்பி பிள்ளை வரலையேன்னு எனக்கு வருத்தம். சரி சரி, தாலிக்கட்டுக்கு பெயர் ஒன்ன கிளம்பிரு. என்னத்த கிளம்பி இதே ட்ரெஸ் ஓடி போக வேண்டியதான். என்னமோ வந்தா சரிதான். சம்மந்தியம்மா, ஒரு வழியா தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்க போகுது. சந்தோஷமா இருக்கு எனக்கு. உங்க பொண்ணு படிப்புக்காக தானே நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா என் பொண்ணு படிப்பையும் முடிச்சிட்டா. கல்யாணம் முடிச்சது எனக்கு நிம்மதியாயிரும். எவ்வளவு தடங்களுக்கு அப்புறமா என் மகனுக்கு கல்யாணம் நடக்கு. தகப்ப இல்லாத பிள்ளையை எப்படி வளர்ப்பேன்னு ரொம்ப வேதனையில இருந்தேன். நல்லபடியா படிக்க வச்சு இன்ஸ்பெக்டர் ஆக்கிட்டேன். நல்லபடியா இப்ப கல்யாணமும் பண்ணி வைக்க போறேன். இது போது எனக்கு. முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டு வேலையை பார்ப்போம். ஆஹா, சரிம்மா. ஐயோ, கான்ஸ்டபிள் கவிதா வராளே. கோவிந்தன் சார், இன்னைக்கு மதிவாணன் சாருக்கு கல்யாணமா? இவளை மண்டபத்துக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. கல்யாணத்தை நிறுத்த வெடிக்கொண்டு அலைதா. இல்லையே, அவரு கல்யாணம் இல்லையே. பொய் சொல்லாதீங்க, நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். அப்படிலாம் இல்லையே. எம்மா நெல்லு உள்ள போவாத. ஐயோ, இன்ஸ்பெக்டர் தெரிஞ்ச என்னை கொன்னே போட்டுருவாரு. அவரு தான் இவளை லவ் பண்ணல. ஒன் சைடு லவ்வுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா யாராட்டும்? முதல்ல போய் அவளை நிறுத்தணும். மதிவாணன் சார் கல்யாணம் இங்க தானே நடக்கு? ஆமா ஆமா, வாங்கோ வாங்கோ. ஐயோ, இந்த பொண்ணோட அப்பா சரியான பைத்தியமா இருக்காரு. இவளை போய் உள்ள விட்டுட்டாரு. தாலி கிட்ட நேரம் என்ன பண்ண போறாலும் தெரியலையே, பயமா இருக்கே. ஐயா, எங்க அக்கா வந்துட்டா, எங்க அக்கா வந்துட்டா. இன்னும் மச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. எங்க அக்கா வந்துட்டா, எங்க அத்தா வந்துட்டாரு. கன்ஃபார்மா பொண்ணுடைய அப்பா ஒரு பைத்தியம். என்ன லூசு மாதிரி ஆடிட்டு கிடக்க? சந்தோஷம் சந்தோஷம், அக்கா வந்ததில் சந்தோஷம். ஒரு வழியா பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்த போறீரு. ஆமா மச்சான், மனசு நிறைவா இருக்கு, வயிறு நிறைவா இருக்கு. இப்பதான் ஊர்காவை நக்கிட்டு வந்தேன். நீ இன்னும் அந்த நெட்டவழி ஊருக்காக நக்கிறத விடலையா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த ஊர்காயை நான் விட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார், தண்ணி கண் கொண்டு வந்திருக்கேன். இதோ வாரேன். வெகுளியான மனுஷன். இந்த வெகுளியான மனுஷனுக்கு கூட பிறந்தவன் ஒரு ராட்சசி. என்ன சொன்னீரு? இல்ல, உன் தம்பி வெகுளியா இருக்காரு, நீ சரியான பிசாசுன்ன. நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவருக்கு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு வா, போவோம். வாங்க வாங்க மைனி, வாங்க மைனி, அண்ணே வாங்க. வந்துட்டோமா. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு மைனி. சரி சரி. ஓம் கிரீம் ரம் 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 ஷம் ஷம் ரம் 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 ரா 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 ரா. நல்ல வேலை, கான்ஸ்டபிள் கவிதா இன்னும் மணமேடை பக்கத்துல வரல. எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கட்டும். எதையாவது சொல்லி அவளை சுத்தல விடணும். தாலி கெட்டதுக்கு அப்புறம் வந்தா பிரச்சனை இல்லை. ஐஸ்வர்யா, இப்போ உனக்கு ஹாப்பியா? நான் இப்ப ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ, இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காளா கவிதா? கான்ஸ்டபிள் கவிதா. சொல்லுங்க கோவிந்தன், தாலி கட்டுற இடம் எங்க? இவ்வளவு பெரிய மண்டபத்துல எங்க போய் தேடனே தெரியல. அது இருக்கட்டும், யாரும் கீழே 5 பவுன் செயினை போட்டாங்களாம். பார்த்தா கொஞ்சம் எடுத்து கொடுங்க மேடம். 5 பவுன் செயினா? 5 லட்சம் தேரமே, கிடைச்சா நல்ல புடன் எடுத்துடலாமே. மேடம், கவிதா மேடம். செயின் தேட போயிட்டா, அதுக்குள்ள தாலியை கட்டிடுவாங்க. எங்க கிடக்கு எங்க கிடக்கு எங்க கிடக்கு? செயின்ட்டு எதுவும் பாம்பு கம்ப தூக்காம இருந்தா சரிதான். கட்டி மேளம் கட்டி மேளம். கடவுளே, ஒரு வழியா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டுப்பா. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கஷ்டப்பட்டு என் பிள்ளையை கரை சேர்த்துட்டேன். நோ, இவர் எனக்கு இந்த துரோகத்தை பண்ணியிருக்கவே கூடாது. இவர் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. இவர் நான் எப்படி காதலிச்சேன், இன்ஸ்பெக்டர் என்னை ஏமாத்திட்டாரு. இவர் இது எனக்கு பண்ணியிருக்கவே கூடாது. நான் இனி இருக்க போறதில்லை, நான் வாழ போறதில்லை. இங்க ஒரு போலீஸ் கண்ணீர் விடுது, ஆனந்த கண்ணீர் போல. சரி சரி, கூட வேலை பார்க்குற ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுல, அதுவும் காதல் கல்யாணம், ஆனந்த கண்ணீர் விடுது. எம்மாடியோ, இம்ம சாப்பிட்டு போ. போயா? போயான்ட்டு போது, சாப்பிட சொன்னது ஒரு தப்பா? கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ கோவிந்தன்.
எப்படியோ சார் கல்யாணத்துல கவிதா எந்த இடைஞ்சலும் பண்ணாம நான் பாத்துக்கிட்டேன். இப்ப கவிதா உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. ஏன்னா கவிதாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கவிதா எந்த தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. நான் அவளை போய் ஃபாலோ பண்ணணும். ஏ அம்மா, அதுக்குள்ள பந்தி முழுசாய நிறைஞ்சு போச்சே. சாப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலான்னு நினைச்சனே. தாளிக்கிட்டு முடியதுக்குள்ள அம்பிட்டு ஜனமும் இங்க வந்து திங்க உட்காந்துட்டுமா. அவசரமா ஓடி வருவாவோ போல. நீயே தாலி கட்டுனா உடனே திங்கிறதுக்கு வரதானே செஞ்ச. இவ்வளத்துக்கும் அது உன் சொந்த தம்பி மாவா கல்யாணம். மற்றவங்களை சொல்லுத காத்திருந்து சாப்பிடுவோண்டி. ஆமா ஆமா, 10,000 மொய் செஞ்சிருக்கேன். சாப்பிடாம போக மாட்டேன். 2 தூக்கு வலி வேற கொண்டு வந்திருக்கேன். சை, என்ன கேவலமான புத்தி. எம்மா சீக்கிரம் தெரியுமா, பாயசத்தை குடிச்சுக்கிட்டே இருக்காத. சரியான சாப்பாட்டுக்கு செத்தவெல்லாம் இருக்கால இந்த காமாட்சி. டாக்டர் பொண்ணு தான் கிட்டணும்னு ஒத்த கால நின்ன என் மவனுக்கு. ஆனா பாருங்க, கொடுத்து வைக்கல. இந்த வெண்ணிலாவை கெட்டலான்னு நினைச்சேன், அது முடியாம போச்சு. இப்ப இந்த ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிட்டு. என்ன செய்ய, யாருக்கு என்ன தலையில எழுதியிருக்கோ அதான் நடக்கும். அது உனக்கு தெரிஞ்சா சரிதான். ஏக்கா, உங்களுக்கு தெரியுமா நம்ம இன்ஸ்பெக்டர் மதிவானருக்கு கல்யாணம் ஆயிட்டு. அடப்பாவமே, கூப்பிடவே இல்லை. நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்களாக்கா? நம்மளே எத்தனை வாட்டி செயலுக்கு போயிருக்கோம், நம்மளே எப்படி கூப்பிடுவான்? எங்க மம்மிக்கு கார்டு கொடுத்துருந்தாங்க, ஆனா மம்மி போனாங்களான்னு தெரியல. உங்க மம்மி பெரிய இடம், பணக்கார ஆளுவலா பார்த்து கூப்பிட்டுருப்பான். எங்களெல்லாம் கூப்பிடுவானா? அப்படிதான் நினைக்காத நெட்டவெளி. அதுதான் நேசம். பசக்கார ஆளுவலா பார்த்து கூப்பிட்டுருப்பான். நம்மளை எப்படி கூப்பிடுவான்? அது நான் வேற கைதிலா. நீங்களாம் என் கூட சுத்திதியா, அப்புறம் எப்படி உங்களை கூப்பிடுவான்? யாரு கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்டி என்ன? போனா 1000 ரூபாய் மொய் செய்யணும், ஒரு உருண்டை தின்னுட்டு வருவோம். அதுக்கு பெசாட்டி வீட்டுல கிடந்தது நல்லது தானே. இருந்தாலும் மரியாதைன்னு ஒன்று இருக்குல்லாக்கா, கூப்பிட்டுருக்கலாம். வீடுமா, நமக்கு என்ன வந்திருக்கு? இழிச்சக்கா, உங்க பழக்கடை சும்மா தானே அடைச்சிடக்கு. ஆமாட்டி, அப்பப்ப திறந்து விடுவேன் கடையை. பழம்லாம் சில நேரம் கெட்டு போய் கிடக்கும். பகஜக்கா, நம்ம ஏன் அந்த பழக்கடையை ஒரு ஜூஸ் கடையாக மாற்றக்கூடாது? ஆளாளுக்கு போய் அங்கே உட்காந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம்ல. இனி வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிரும், நல்ல ஓடமே ஜூஸ் கடை போட்டா. இழிச்சக்கட்டை காலி ஏன்ட்ட கேட்க? இழிச்சக்கா, உங்கள்கிட்ட தான் கேட்க, என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஏமா, அது எனக்கு முதல்ல இந்த 1000 ரூபாயை வச்சு கொடுத்ததுன்னு ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். அதை போட்டுக்கன்னு ஆசை பண்ணிட வேண்டாமா? ரொம்ப தாங்க நக்கல் உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் நாசம் பண்ண மாட்டோம். கொஞ்சம் கடையை வேலை பார்த்து ஜூஸ் கடையாக மாற்றிடுவோம்க்கா. ஜூஸ் கடையா மாத்தினா செலவாகுமே. எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். ஆத்தாடி, அது தப்பு. ஒரு பிளேட் இருந்து எல்லாம் புடுங்க கூடாது, எல்லாரும் ஷேர் பண்ணி தான் பண்ணணும். அவ தான் கொடுக்கங்கல்ல, அப்புறம் என்ன? அவ பணக்காரப்பிள்ள தானே. சீச்சி, அதுக்குன்னு ஒரு ஆள்கிட்டே வாங்கக்கூடாது டீ, தப்பு. அவங்க அம்மா என்ன நினைக்கணும் நம்மளை பத்தி? ஏக்கா, பழக்கடையை ஜூஸ் கடையாக மாற்ற எவ்வளோக்கா செலவாகும்? ரொம்பலாம் ஆகாதுமா. இருக்கிற பழங்கள் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு இந்த மிக்ஸி அது இதுன்னு வாங்கணும். கொஞ்சம் ஒரு டேபிள் மாதிரி அடிக்கணும். வேற ஒன்றும் பெருசாக செலவாகாது. அதெல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும். ஆமாட்டி, அப்போ தான் கடையை திறந்து காமிக்கும். என்னென்ன மாற்றணுமோ மாற்றி விட்டுரு. எவ்வளவுன்னு பில்லு சொல்லி நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இந்த ஜட்டி போட்ட பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்க. அப்போ வாங்க, நம்ம நாளைக்கு போய் நம்ம பழக்கடையை பழ ஜூஸ் கடையாக மாற்ற போகிறோம். இதுதான் நம்ம கடை. ஏஞ்சல், நீ கோவாக்காரி, உனக்கு தெரிஞ்சவன் நல்லா மாடலாக மாற்றிட்டு இதை. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஒரு 2-3 டேஸ்ல மாற்றிடலாம். அப்போ இன்னும் 2-3 நாளையில் நம்மலாம் பழ ஜூஸ் கடை வைக்க போகிறோம். சூப்பராக கொண்டு போக போகிறோம். இனி வெயில் காலம் ஆரம்பிச்சிரும், எல்லாரும் ஜூஸாக வாங்கி குடின்னு குடிப்பாங்க. ஜூஸாக வாங்கி குடிப்பாங்கன்னா நம்ம பழம் வாங்கி போடணும். துட்டு வேணுமே. அதெல்லாம் பார்த்துக்கலாம். எவ்வளவோ கடன் வாங்கிட்டோம், இதையும் கடன் வாங்கி செஞ்சு பார்ப்போமே. அது சரி. வாழ்க்கை எதை நோக்கி ஓடுதுன்னே தெரியல. அது போற போக்குல நம்மளும் வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். இந்த சோறு வேற சீக்கிரம் பொங்கி தொலைய மாட்டுக்கு, பசி எடுக்கு. நம்ம கடையில வேலை பார்த்த பிள்ளைகிட்டே உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு என் நிலைமை ஆகி போச்சு. என்னத்த சொல்ல. 3, 2, 5, 1. ஏ, இது ஏன் இப்படி கத்துது? முதலாளி ஐயா, மண்டக்கிட்ட ஐயா, நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னம்மா செல்போன்ல எது கேம்ல ஜெயிச்சிட்டியா? ஐயோ, மண்டக்கிட்ட ஐயா, எந்திரிங்க. இங்க பாருங்க, லாட்டில நமக்கு 1.5 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. அடிச்சு கொடுத்து கன்சிக்கா ஒரே கொண்டாட்டம் தான். முதலாளி ஐயா, லாட்டில துட்ட முதல்ல நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்த உடனே பேக்கரியை மீட்டுருவோம். வேண்டாமா கன்சிகா, உனக்கு தான் நகை வாங்கிக்கோ. சும்மா இருங்க முதலாளி ஐயா, முதல்ல பேக்கரி தான் முக்கியம், நகைலாம் வேண்டாம். வேண்டாம் கன்சிகா, சும்மா இரி. முதலாளி ஐயா, நான் சொன்னா நீங்க கேட்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியலம்மா. இனி பேக்கரியை பத்திரமா பாத்துக்கிடுங்க. ஓஹோ, இவ 1 லட்சம் கொடுத்து திருப்பி கொடுக்க போறாளோ? அப்பா கீதாவுக்கு நாமந்தான்
என்ன உமா வந்துட்டு ஓடுத? தீப்பெட்டி வாங்க வந்தேன். வாங்காம ஓடுத? கடையில போய் வாங்கிக்கிறேன். ஒட்டு கேட்டுட்டு ஓடுதியா? ஆமா எங்களுக்கு வேற வேலை இல்ல. முதலாளியே எல்லாத்தையுமே கேட்டுட்டாலே நமக்கு முந்தி கீதாக்கா பேக்கரி அவங்கிட்ட என்ன செய்ய? அவட்ட எங்க அவ்வளவு பணம், அவளெல்லாம் வாங்க முடியாதுமா. நாளைக்கு ரூபாயை வாங்கிட்டு கிளவிட்ட போய் பேக்கரியை வாங்கிடுவோம். சந்தோஷமா இருங்க. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியலமா. கைமாறலாம் வேண்டாம், எப்பவும் போல வேலை மட்டும் போட்டு கொடுங்க. எம்மாடி, இதை உடனே போய் கீதாட்ட மூட்டணுமே. இதை மூட்டி விடலன்னா எனக்கு உறக்கமே வராது. என்னாலும் அவனை வீட்டுக்கு மூட்டி விட்டுட்டு தான் நான் என் வீட்டுக்கு தூங்க போவேன். ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் ஆகுமே, ஓடிருமோ. எம்மா